ஊரில் கண்ணன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் கண்ணன் அந்த ஊரில் இருக்கிற அனாத ஆசிரமத்துக்கு போகிறான். அப்போது அவன் வயசான ஒரு 2 பேரை பார்க்குறான். அவங்க கிட்ட போய், நீங்கள் 2 பேரும் பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா அம்மா மாதிரியே இருக்கீங்க. உங்களை இங்கே பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வேணா என் கூட வந்துடுறீங்களா? நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான். அட யாருப்பா நீ? நாங்கள் 2 பேரும் உன் கூட வரணுமா? நாங்கள் பெத்த பசங்களே எங்களை பார்த்துக்க முடியலன்னு சொல்லி தான் இங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நீ யாருப்பா எங்களை வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்கிற? நான் இங்கே ரொம்ப நாளாக தனியாக தான் இருக்கேன். எனக்குன்னு யாரும் இல்லை. நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னப்பா உனக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா? நீ மட்டும்தான் இருக்கியா? எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. நான் நல்லா படிக்கணும்னு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னை வெளிநாட்டிலலாம் படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படித்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சேன். வேலைக்கு சேர்ந்ததும் வேலைன்னு வீட்டுக்கே போகாமல் இருந்தேன். அப்போ என்னால் அவங்கள ஒழுங்காக பார்த்துக்க கூட முடியல. ஒரு நாள் எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என்னை விட்டும் போயிட்டாங்க. நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அப்போது என்னால் பார்த்துக்க முடியல. இப்போ பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவங்க என் கூட இல்லை. அப்படி சொல்லி கண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அப்போ இதுக்கு தான் கூட இருக்கும் போதே அவங்கள நல்லா பார்த்துக்கணும். இப்போ பார்த்தியா? சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதப்பா, நாங்கள் உங்கள் கூட வரோம். கண்ணன் கூட அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருந்தாங்க.